வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்ல ஒரு மாதம் வந்தாதான் வாழ்க்கையே மாத்துது. அதுதான் ஆடி மாதம். ஆன்மீகத்துக்கும் குடும்ப வாழ்வுக்கும் இயற்கைக்கும் பாரம்பரியத்துக்கும் மிக முக்கியமான ஆடி மாதம் பற்றி நீங்க முழுமையாக தெரிஞ்சுக்க வேண்டுமா? இந்த வீடியோவில் நம்ம ரியல் ஹிஸ்டரியும் புராண கதைகளையும் ஒட்டி நம்ம மரபை உணரப் போறோம். ஆடி மாதத்தின் வேத கால வரலாறு தமிழ் கால கணக்கில் ஆடி மாதம் 4வது மாதம். வேதங்களின் காலத்தில் இதை தட்சிணாயன தொடக்கம்னு சொன்னாங்க. சூரியன் உத்தராயணத்திலிருந்து தெற்கு பக்கம் பயணிக்க ஆரம்பிக்கிறதால இதை தெய்வீக சக்தி இயக்கம்னு கருதினாங்க. இந்த மாதத்திலே தெய்வங்கள் தங்கள் சக்தியை தாயின் உருவத்தில் மனிதர்களுக்கு தருவதாக நம்பிக்கை. அம்மன்களோட உண்மை வரலாறு. தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு அம்மன் கோவில் இருப்பது சாத்துவிக சக்திக்கான அடையாளம். காளியம்மன், மாரியம்மன், அங்காள பரமேஸ்வரி இவர்கள் வரலாறு. காளியம்மன் துர்கையின் கோப வடிவம். மகிஷாசுரனை வதம் செய்த பிறகு நம்ம பூமியை நோக்கி வந்த சக்தி. மாரியம்மன் சிறு பரிசுத்த தாய்மையை உள்ளடக்கிய பூமியம்மன். பக்கத்து கிராமங்களில் நோய் பீடங்கள் வராமல் இருக்க வேண்டி வழிபடப்பட்ட தெய்வம். அங்காள பரமேஸ்வரி சிதம்பரத்திலே ஒரு சாதாரணவளாக தோன்றி சிதம்பரத்தில்லையை ஆடியில் ஏற்பட்ட பஞ்ச பெருவிழா வரலாறு. பழைய தமிழகத்திலே ஒரு முறை 3 ஆண்டுகள் மழை பெய்யாம இருந்துச்சு. மக்கள் உண்ணதிலே பெரும் துன்பம் வந்துச்சு. அதே சமயம் ஒரு தாயர் பசிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உணவு தர முடியாம இறந்தார். மக்கள் அந்த தாயரை தெய்வமாக நினைத்து பூசனை செய்ய ஆரம்பித்ததால அந்த இடத்திலேயே மழை பெய்தது. இதுதான் அம்மன் கல்யாணம், கரகம், தேரோட்டம் என்பதன் ஆரம்பமாகியுள்ளது. ஆடிப்பெருக்கு காவிரியின் கதையுடன் ஆடியில் 17வது நாள். நதிகள் முழுதும் நீர் பெருக்கெடுக்கும் நாள். காவிரி புனித நதி எப்படி வந்தது? புராணத்தின்படி அகஸ்திய முனிவர் தம் கமண்டலத்தில் காவிரியை வைத்திருந்தார். அது குளிர்ந்ததால் அதிலிருந்து காவிரி வெடித்தெழுந்தாள். நதியாக பெருக்கெடுக்கும் போது மக்களை பசியில்லாமல் காப்பாற்றும் சக்தியாக மாறினாள். அதனால்தான் ஆடிப்பெருக்கு நாள். ஆடி மாதம் திருமணங்களுக்கு ஏன் தவிர்க்கப்படும்? புராண ரீதியாக இந்த மாதம் தெய்வ சக்திகள் பூமிக்கு வந்து அமர்வதாக நம்பப்படுகிறது. திருமணங்களில் உண்டாகும் மகிழ்ச்சியும் இன்ப அனுபவங்களும் தெய்வ சக்திக்கு விருப்பமில்லை என்பதால் தான் கூட. வேறொரு புராண கோணத்தில சிவன் பார்வதியை வியாழன் மாதத்தில் திருமணம் செய்ததால் ஆடி தவிர்த்து வைக்கப்படுகிறது. ஆடி செவ்வாயன் வெள்ளி விரதங்கள். உண்மையான நோக்கம் ஆடி செவ்வாய் மாரியம்மனுக்கு விரதம். பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி பெண்கள் இலை வைக்கிறாங்க, மஞ்சள் தண்ணி ஊத்துறாங்க. இது எல்லாம் கிராமத்து சக்தி பூஜையின் அடையாளம். ஆடி வெள்ளி திருமங்கை நாயனாரின் உபதேசப்படி பெண்கள் மன அமைதிக்காக விரதம் வைக்கின்றனர். ஆடி மாத உணவுகளுக்கு பின்னால் உள்ள நோக்கம் பெரும்பாலும் சூடான உணவுகள், மழைக்கால நோய்கள் எதிர்க்க. புளிக்குழம்பு, பாயசம், வெந்தய கஞ்சி, உடல் வெப்பத்தை சமநிலைப்படுத்தும் உணவுகள். இவை அனைத்தும் சித்த மருத்துவ பாரம்பரியத்தில் உள்ள உணவுகள். கிராமத்து வழிபாடுகளும் மூட நம்பிக்கைகள் அல்ல. தாயமார்களின் தலைக்கு கருங்குழம்பு பூசுவது, பூமியில் பூத்தைத்து வைக்கிறது எல்லாம் இயற்கையை தெய்வமாக கண்டு வாழ்ந்த நம் முன்னோர்களின் ஞானம். கரகம் எடுத்து நடனமாடுவது சக்தி உடலில் உணர்வதற்கான யோகா வழி. இது மூட நம்பிக்கை இல்லை, அது வாழ்வியல் அறிவு. ஆடி மாதம் மறக்கக்கூடாத தமிழரின் அடையாளம். ஆடி மாதம் பெண்கள் வழிபாட்டு மாதம். இயற்கை மாற்றங்களை புரிந்து கொள்ளும் பாரம்பரிய காலம். இது தமிழரின் ஆன்மீகமும் உணர்வும் கலந்த ஒற்றுமை மாதம். ஆடி மாதம் ஒரு பெண் சக்தி மாதம். இது சக்தியின் மாதம் மட்டுமல்ல, தமிழரின் அடையாள மாதம். மறந்து போன கதைகளை நினைவுபடுத்தும் மாதம். இந்த வீடியோ உங்களுக்கு புதுசா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர் அம்மன் விழா பற்றி கமெண்ட்ல எழுதுங்க. அதையும் நாங்க ஒரே வீடியோவா பண்ணலாம். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.